Hello மக்களே, இன்னைக்கு இந்த vlogல நம்ம Chinese New Year ஸ்பெஷலா Chinatown வந்திருக்கோம். இங்க Chinese street food, Chinese street markets எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு Chinese New Yearக்கும் இவங்க ஒரு அனிமலை தீமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் இவங்க ஆக்ஸ தீமா வச்சிருக்காங்க. சோ இங்க இருக்க எல்லா டெக்கரேஷன்ஸுமே ஆக்ஸ பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா பைனாப்பிள். Chinese New Yearக்கு பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்சு கூட ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதே மாதிரி சைனீஸ் எல்லாம் இந்த டைம்ல வீட்டு வாசல்ல ரெட் கலர் லேண்ட்ரனை தொங்க விடுவாங்க. அந்த காலத்துல ஒரு வில்லேஜ்ல நியான் அப்படின்ற மான்ஸ்டர் வந்துச்சான். அந்த மான்ஸ்டரை எப்படி துரத்துறது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பயந்துட்டே இருக்கும் போது ஒரு நாள் அந்த மான்ஸ்டர் நெருப்பு, சிவப்பு கலர் அண்ட் சத்தம் இது மூணுக்காக பயப்படுறதை கண்டுபிடிச்சு அந்த மான்ஸ்டரை விரட்டி அடிச்சிட்டாங்க. அன்னிலிருந்து சைனீஸ் எல்லாம் சிவப்பு கலர் வந்துட்டு ஒரு அஸ்பீஷியஸ் கலரா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி மஞ்சளை மங்களகரமா நினைக்கிறோமோ இங்க எல்லாமே சிவப்பு கலர்ல தான் இருக்கும். இவங்க நியூ இயருக்கு நம்மள மாதிரி கம்பி மத்தாப்பெல்லாம் வச்சு கூட செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம், டெக்கரேட்டிவ் திங்ஸ், ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பா இருந்துச்சு. அதுலயும் ஒரு ஷாப்ல நல்லா காஞ்சு போன போர்க் லெக்ஸ், சாசேஜஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊர்ல இளநீ எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். அண்ட் மோஸ்டா இந்த ஃப்ரூட் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயும் இது கிடைக்குங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்சு இது ரெண்டும் ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு என்ன ரீசன்னா ஆரஞ்சு வந்துட்டு கோல்டு குறிக்குமா. சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஆரஞ்சை கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன் வரும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த டைம்ல எங்க பார்த்தாலுமே இந்த மாதிரி மினி ஆரஞ்சு செடியை வச்சிருப்பாங்க. இது ஆர்டிஃபிஷியல் இல்லைங்க, இது நிஜமான செடி தான். இது ஒரு செடி 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஃப்ரூட் என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க இந்த வீடியோஸ்ல எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மக்கள்லாம் கூட்டமா இருந்தாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய அப்படியே உறைஞ்சிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது சைனான்னு சொன்னாவே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது சைனீஸோட செராமிக் ப்ராடக்ட்ஸ் தான். இங்க எல்லா செராமிக் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, ரொம்ப சீப்பாவும் இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ஆசையா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் மாதிரி இங்க திங்ஸை சேர்த்து வச்சா இந்தியாவுக்கு திருப்பி எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ், கிஃப்ட்ஸ் ஐட்டம், ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இங்க இருக்க சைனீஸோட டெம்பிளை பார்க்கலாம். இந்த டெம்பிள்குள்ள புத்தரோட ஒரு சின்ன பல்ல வந்துட்டு பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி டெம்பிள் வாசல வந்துட்டு நிறைய ஊதுபத்தி வச்சிருக்காங்க. அவங்க உள்ள எடுத்துட்டு போய் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நாங்க உள்ளெல்லாம் போல வெளியில இருந்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பில்டிங்கை பார்க்கும் போது நம்மளுக்கு ஜாக்கி ஜான் படத்துல வர பில்டிங்ஸ் மாதிரியே இருக்குல்ல. அவங்களோட பில்டிங்ஸ் மோஸ்டா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்த வேலையை பார்க்க போறோம். இங்க நாங்க மெயினா வந்ததே இங்க இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு தான். இங்க ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டே இருக்கு. எல்லா ஐட்டமும் நம்மளால சாப்பிட முடியாது. ஏன்னா இவங்க போர்க், பீஃப், டக் அப்படின்னு நிறைய ஐட்டம் வச்சிருப்பாங்க. ரொம்ப பார்த்து பார்த்து தான் சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு. அதுலயும் இந்த கடையில பாருங்க, நம்ம பீச்ல விளையாடுற சங்கு, லாப்ஸ்டர் இந்த மாதிரி பயங்கரமான ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரியா இருந்துச்சு. இதெல்லாம் சைனாவோட ரொம்ப ஃபேமஸான ஸ்டீம்டு பன்ஸ். உள்ள ஏதாவது ஸ்டஃபிங்ஸ் வச்சிருப்பாங்க, யூஸ்வலா போர்க் அந்த மாதிரி. இதை பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க பொரிச்ச பரோட்டா மாதிரி இருக்குதுல்ல. நாங்க இங்க இந்த ட்விஸ்டட் டோனட் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம். வேற எதையும் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பாருங்க, முழு கோழியை கிரில் பண்ற மாதிரி இவங்க முழு வாத்தை கிரில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க சைனீஸ் நியூ இயருக்கு செய்யற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்க்கலாம். இதுதான் இவங்க ஊரு சமோசா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க பைனாப்பிள இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இங்க இருக்க பிஸ்கெட்ஸ் அண்ட் டார்ட்ஸ் எல்லாமே பைனாப்பிள் பேஸ்ட்ல செய்வாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் அண்ட் டார்ட்ஸ்.
அடுத்து நம்ம பார்க்க போறது சைனீஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்டிக்கி கேக். இதை பார்க்க நம்ம ஊர் திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். ஆனா இதை வந்துட்டு அரிசி மாவு, சக்கரை இதெல்லாம் போட்டு செய்வாங்க. மத்தியானம் வந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. லைட்டா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கடைக்கு போனோம். இங்க எல்லாமே ஃப்ராகு, போர்க்கு அந்த மாதிரி ஐட்டமா இருந்துச்சு. எதை வாங்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு நாங்க ரொம்ப சேஃபர் சைடா பார்பிக்யூ ஆர்டர் பண்ணோம். இங்க இருக்க எல்லா டேபிளையும் இந்த மாதிரி ஒரு பிட் வச்சிருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணா இண்டக்ஷன் ஸ்டவ் 2 இருக்கு. இதுக்கு மேல ஒரு சூப் பாட் வச்சிருவாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட ஒரு கார்னர்ல வெஜிடபிள்ஸ், மீட், ப்ரான், நூடுல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. வேணும்னா அதை எடுத்துட்டு வந்து இந்த பாட்ல போட்டு நாமளே வேக வச்சு சாப்பிட்டுக்கணும். அடுத்து நாங்க டெசர்ட் ஒன்று ஆர்டர் பண்ணோம். இருக்கிறதுல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் இந்த ஐஸ் கோலா சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும். இருட்டான உடனே இங்க ரோட்ல லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்க ஒரு புது ஐட்டம் வச்சிருந்தாங்க. இது பாக்குறதுக்கு அப்படியே நம்ம வெங்காயம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு பேரு பிரைடல் கிரவுனா. இது எதுக்குன்னா தெரியல. ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. நம்ம ஊரு காசுக்கு 1500 ரூபாய். நாங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். ஆனா போன வருஷம் இதே டைம்ல தான் கொரோனா சிங்கப்பூர்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால இந்த வருஷம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம இந்த vlog-ஓட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு புது vlog-ல சந்திக்கிறேன். Until then, it's Darshini. Bye.